22 வயசு வரைக்கும் லவ் பண்ணாதீங்கன்ற நான். அது நம்ம நாசமா போறதுக்கான ஒரே வழி அது மேடம். ஒரே விஷயத்த சொல்லும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். அப்புறம் சரி நீ உயிரை கொடுப்ப, நீ செத்துருவ, அப்புறம் நான் என்ன பண்றது? நீ செத்து போயிட்டேன்னு உக்காந்துக்கிட்டு இருக்கிறவா? என்ன வார்த்தைகள் இதெல்லாம்? நான் சொல்றேன், இந்த வயதில் சில வார்த்தைகளில் மயங்காதீர்கள் குழந்தைகளை. ஹார்மோன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வை. சின்ன பிள்ளைங்க தான், பெரிய வார்த்தை தான், ஆனாலும் பரவாயில்ல சொல்றேன். ஒரு பொண்ணு கணவர் விட்டுட்டு போயிட்டார், சம்பாதிக்கிற பொண்ணுங்க 10 வருஷத்துக்கு அப்புறமா என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வருது. மேடம், ஒருத்தன் வந்தான், அவனை நம்பி 10 வருஷம் வாழ்ந்துட்ட மேடம், இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அவன் விட்டுட்டு போயிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான் மேடம். சரி, என்கிட்ட எதுக்கு வந்த? அவனை எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க மேடம். நான் சொன்னேன், சே தேங்க்ஸ் டு த க்ளோஸ் டோர்ஸ். மூடப்பட்ட கதவுகளுக்கு நன்றி சொல்லு. சனிய 10 வருஷத்துலயே போயிடுச்சு. அது இருந்து இன்னும் உன்னை நாசமாக்காம இப்பவே கிளம்பி போறேங்க. இல்லோ மேடம், நான் ரொம்ப அவரை நேசிச்சுட்டேன் மேடம். சரி, நீ சம்பாதிக்கிறியே, அந்த ஆள் சம்பாதிச்சாரான்னு கேட்டேன். இல்லை மேடம், சம்பாதிக்கல, எல்லாம் நான் தான் மேடம் கொடுத்தேன். சம்பாதிக்கல, உன்னை கல்யாணமும் பண்ணிக்கல, உன் படிப்பை அவன் பயன்படுத்தி இருக்கான், உன் உழைப்பை அவன் பயன்படுத்தி இருக்கான், உன்னை அவன் பயன்படுத்தி இருக்கிறான். அப்படி என்னதான் இருந்தது அவன்கிட்ட? என்ன பார்த்து அவன்கிட்ட அப்படின்னு நான் அந்த அம்மா சொல்லிச்சிங்க ஒரு வார்த்தை. யாருமே கேட்கல மேடம், அவன் மட்டும்தான் மேடம் கேட்டான். என்னது? என்ன கேட்டான்? சாப்பிட்டியான்னு கேட்டான் மேடம். சாப்பிட்டியான்னு கேட்டதுக்காக நீ 10 வருஷம் கொடுப்பியா? அப்ப எங்க இருக்கு உன் பலவீனம்? எதற்காக? நீ சாப்பாடுல இல்ல உன் பலவீனம். யாராவது சாப்பிட்டியான்னு கேட்ட மாட்டாங்களான்னு ஏங்குறதுக்குல அங்க இருக்குது உன் பலவீனம். அந்த பலவீனத்தை நீ வென்று விட்டால் யாரும் எந்த வார்த்தை சொன்னாலும் அப்படின்னு கேட்காம என்ன அப்படின்னு கேட்டுட்டு போவேன்.